அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்க கம்பராமாயணத்துலேருந்து ஒரு பாடலை பார்க்க போகிறோம். கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர். அவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடலை பார்த்துட்டு நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விலை யாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. கம்பர். உலக உயிர்கள் அனைத்தையும் படைத்தும் காத்தும் அழித்தும் அளவற்ற திருவிளையாடல்களை இடைவிடாது புரிபவர் இறைவர். அவர் நமக்கெல்லாம் தலைவர். அத்தகைய இறைவரையே நாம் அடைக்கலமாக பற்றுவோம். உளவாக்கல்னா உண்டாக்குதல்னு பொருள். நிலைபெறுத்தல் காத்தல், நீக்கல்னா அழித்தல், நீங்களானா இடைவிடாது, அழகிலானா அளவற்ற, அன்னவர்னா அத்தகைய இறைவர், தலைவர்னா இறைவர், சரண்னா அடைக்கலம். இலக்கண குறிப்பு. யாவையும் உம்னு வந்ததுனால இது முற்றுமை என்பர். ஆக்கல் நீக்கல் விளையாட்டு இவையெல்லாம் தொழிற்பெயர்கள். அழகிலா விளையாட்டு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதாவது அழகிலா அப்படிங்கிற வந்ததுனால ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆங்கிறது பெயரெச்ச விகுதி. அதனால் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் என்பர். பகுபத உறுப்பிலக்கணம். உடையார் உடை கூட்டல் ஈ கூட்டல் ஆர். உடைப்பகுதி ஈ சந்தி ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்போ உங்களுக்கெல்லாம் டவுட் வரலாம், இது 9th ஓல்டு புக்கு தானே, இதுலேருந்து கொஸ்டின் வருமா அப்படின்ட்டு. ஏன்னா லாஸ்ட்டு 2 குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின் ஓல்டு புக்கிலேருந்து வந்திருக்கு. ரெண்டாவது சிலபஸ்லேயுமே கம்பரை பற்றின டாப்பிக்கெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதையும் கோத்ரூ பண்ணிக்கணும். அதனால தான் நம்ம ஓல்டு புக்கையும் நம்ம ரெஃபர் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கோம். ஆசிரியர் குறிப்பு. கம்பர் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள தேரெழுந்தூரில் பிறந்தார். இவர் கம்பராமாயணம், ஏர் 70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். இவர் குலோத்துங்க சோழனின் அவைப்புலவராக இருந்திருக்காரு. திருவெண்ணைநல்லூர் சடையப்பவர்களால் ஆதரிக்கப்பட்டவர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கம்பரை ஆதரித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இவர் கவி சக்கரவர்த்தி எனவும் கல்வியில் பெரியவர் கம்பர் எனவும் போற்றப்படுகிறார். இதுவும் கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள ஒரு சென்டென்ஸ். இவரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு என கூறுவர். அடுத்து நூல் குறிப்பு பார்க்க போகிறோம். வடமொழியில் வான்மீகி முனிவர் எழுதிய இராமாயணத்தை தழுவி தமிழில் கம்பர் எழுதியதே கம்பராமாயணம். வடமொழியில் வான்மீகி முனிவர் ராமாயணம் எழுதியிருப்பார். அதை இவர் ரெஃபரன்ஸாக எடுத்தான் தமிழில் கம்பராமாயணம் எழுதியிருப்பார். கம்பர் இந்நூலுக்கு ராமாவதாரம் என்றே பெயரிட்டார். இது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என 6 காண்டங்களை உடையது. கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்னு கேட்பாங்க. இது 6 காண்டங்களை உடையது. கம்பராமாயண பாலகாண்டத்தில் உள்ள முதற் பாடல் வாழ்த்து பாடலாக இடம்பெற்றுள்ளது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கம்பராமாயணத்தை பற்றியும் கம்பரை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.